நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னா தேங்காய் நார் ஃபேக்ட்ரியில் தாங்க இருக்கோம். அதாவது இந்த தேங்காய் மட்டையெல்லாம் 2 நாள் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு அதை கொண்டு வந்து இந்த எஸ்கலேட்டரில் கொட்டிடுவாங்க. இது வந்து கொஞ்சம் மெதுவாக அப்படியே மேலே போகும் அந்த அரைக்கிற மிஷினுக்கு. அங்கே போய் அரைச்சி பார்த்திங்கன்னா தூள் தூளாக கொட்டும். அதில் வந்து ரொம்ப தூளாகவும் தேங்காய் நாராகவும் ரெண்டுமாகவுமே வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தூளெல்லாம் பிரித்து எடுக்கிறதுக்காக ஒரு சல்லடை இருக்கும், அதுக்குள்ளார போய் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதிலேருந்து அந்த தூளெல்லாம் பிரித்து, அதாவது நம்ம செடிகள்லாம் வைக்கக்கூடிய அந்த கோகோ பீட்டுக்கு தனியாக எடுத்துக்குவாங்க. அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அந்த ஓரளவுக்கு நாராக இருக்கிறத திரும்ப ஒரு எஸ்கலேட்டரில் போட்டு திரும்ப அரைக்கிறதுக்கு வந்து கொண்டு போவாங்க. அங்கே அரைக்கிறதுக்கு கொண்டு போனால் அந்த மிஷின் நல்லா அரைச்சி நாராக வெளியே தள்ளுங்க. இப்போ இதை என்ன பண்ணணும், நம்ம நல்லா அள்ளி ஒரு தார்பாயில் போட்டு அதை வந்து கட்டிடுவாங்க. இப்படி தான் வந்து தேங்காய் நார் தயாரிக்கிறாங்க. இந்த தயாரித்த தேங்காய் நாரை இப்போ நம்மளோட செட்டுக்கு கொண்டு போகலாம். அது என்ன செட்டு, நாங்கள் அதை என்ன பண்ணுறோங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். பாய்.